காதோடுதான் நான் பேசுவேன். 5.5 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி எங்க சன்னுக்கு. சரி. கல்யாணம் ஆனதுலேருந்து ரெண்டு பேருக்குமே ஒரு இது இல்லாத, ஒரு பிடிப்பு இல்லாம, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆஹா. அவனுடைய அவனுடைய எக்ஸ்பிரஷன் என்னன்னா, வீடு வந்து கொஞ்சம் நல்லா கிளீனா வச்சிருக்கணும். அது இல்லாம அவனுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பாசமா பாத்துக்கணும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா? உங்க டாட்டர் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தா. 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா முன்னாடி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆன உடனே வேலையை விட்டு நின்றுட்டு அவங்க பெங்களூர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க 4 இயர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பவே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எப்பவுமே சண்டை வீட்டுல. அவன் ஒண்ணு சொன்னா அவ கேட்க மாட்டா. அதே மாதிரி அவ வந்து என்ன சொன்னாலும் இவனுக்கு அது மாதிரி நம்ம சொல்றது இவ கேட்கலையேன்னு இவனும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி இவங்க லைஃப் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலைக்கு இவளுக்கு கிடைச்சதே இவளுக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு வந்து விட்டுட்டு அப்போ ஊர்ல அங்க பெங்களூர்ல இருக்கும்போதே என்னால போக முடியாது. நானு எனக்கு கால் வலி, அதனால என்னால போக. இப்போ உங்க சன் எங்க இருக்காரு? ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ், ஒரு 10 days 15 days அவங்க அம்மா போய் இருப்பாங்க அவங்க வீட்டுல. சரி, உங்க சன் இப்போ எங்க இருக்காரு? இப்ப இவளுக்கோசமே வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. அவருக்கும் வேலை மாத்திட்டு வந்துட்டாரு? அவளும் வேலை மாத்தல, அவரு வந்து வீட்டுல செய்யறாங்க. வேற வேலை வீட்ல இருந்தே ஒர்க் பண்றாங்களா? வீட்டுல ஒர்க் பண்றது 15 days, அப்புறம் 15 days அங்க பெங்களூருக்கு போய் வேலை செய்வாரு. அங்க தனியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூம்ல போய் தங்க விட்டு. சரி சரி. ஆனா அவர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு வேலையில? ஆமா, வேலையில இருக்கிறாரு. இவளுக்கு இங்க வேலை கிடைச்சதுனால இங்க ஒரு வீடு எடுத்துட்டு வாடகை. உங்க டாட்டர்ல என்ன என்ன படிச்சிருக்காங்க? பொண்ணு வந்து அவரு பிஇ படிச்சிருக்கா. அரேஞ்ச்டு மேரேஜ் தானே இது? அரேஞ்ச் தான் பண்ணோம் நாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம்? இப்போ உங்க டாட்டர் வேலைக்கு போயிட்டு அவங்க பிள்ளைய வளர்த்துட்டு இருக்காங்க. உங்க சன் வந்துட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா, ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. ஒரே ஃபேமிலியில தான் இருக்காங்க வீட்டுல. சரி. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, இவ வந்து இங்க சென்னைக்கு வந்து வேலை கிடைச்ச உடனே நிரந்தரமா வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல இங்க வச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு வேணும்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணுமே குழந்தைய பாத்துக்க. அதான் இப்ப நானும் இருக்கிறேன் இங்க. இல்ல, அவங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, உங்க டாட்டர் குழந்தை இருக்குல்ல, உங்க அதான் ஒரு சன் இருக்காங்க. இப்ப அவனை பாத்துக்கணும்ல, அவனுக்கு இவங்க வேலைக்கு போகும்போது பாத்துக்கணும்ல. அதான் பாத்துக்கணும் தான். அதே பாத்துக்கிறதுனாலதான் நாங்களும் சரி அவங்க இருக்கட்டும் பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு. நானும் பக்கத்துலதான் இருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 hours தான் வரணும். ஆனா உங்களுக்கு தான் உடம்பெல்லாம் முடியலங்கிறீங்களே. அதுதான் முடியலன்றதுனால எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. இந்த மாதிரி ஒரு குழப்பமா இருந்தா வர வீட்டுல குழந்தை எல்லாம் பாத்துக்கலாம் முடியும். ஆனா வந்து அவளுக்கு அந்த விருப்பம் கிடையாது. நான் இருக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. சரி. அவளுக்கு அவங்க அம்மா வந்து சின்னதுல இருந்தே அப்படி எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு 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 பழகுறதுனால இவளுக்கு வந்து வீட்டுல வந்து வேலை செய்யறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு எத்தனை சன்ஸ்? எனக்கு ஒரே சன்னு தான். ஒரே சன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? இல்ல, நாங்க வந்து கொஞ்ச நாள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க பிரிஞ்சு இருக்கோம். உங்க வீட்டுக்காரர் இப்போ எங்க இருக்காரு? அவர் இங்க வெளியில ஊர்ல இருக்காரு. நீங்க சென்னையில தனியா வீடு எடுத்து இருக்கீங்களா? நான் சென்னையில முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு பசங்களுக்காக ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு என்ன பண்றாங்க? தனியா இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க தனியா தான் அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. சென்னையிலே தான்? ஆமா, சென்னையில தான் இருக்காங்க. உங்க பொண்ணு வேலைக்கு போறாங்களா? இல்ல, பொண்ணு வேலைக்கு போல, ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரி, இப்போ நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்க தனியா இருக்கீங்க? தனியா இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வயது? எனக்கு ஒரு 55 years ஆச்சு. உங்க வீட்டுக்காரர் அவர் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு அவர் தனியா இருக்காரா? ஆமா, அவர் ஊர்ல தனியா இருக்காரு. அவர் அப்படியே தனியா நாங்க இருந்துட்டு நாங்க பிரிஞ்சு ஒரு 25 years ஆகுது. 25 years அவர் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரா? ஆமா, தனி ஹோட்டல்ல சாப்பிடுறாரு, இருக்கிறாரு. போவாங்க எல்லாருமே ஊருக்கு போவோம் பசங்க. ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ளதான் பேச்சுவார்த்தை கிடையாது. அப்படி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இப்போ என்ன ப்ராப்ளம்? இப்போ உங்க ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. இவன் வந்து அவங்க அம்மா இருக்கும்போது இவளு வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இப்ப வேலை வந்து அவங்க அம்மா எல்லாம் செய்யறாங்க. இவன் வந்து அவனுடைய ஒய்ஃபு அவன் எதிர்பார்க்குற மாதிரி அவனுக்கு காலையில எழுந்து ஒரு டீ போட்டு கொடுக்கவோ கொள்ளவோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கான், நீ எனக்கு செய்யணும், நீ பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் ஏன் உனக்கு செய்யணும், ஏன் உனக்கு நான் செய்யணும்னு அவசியமா அப்படின்னு ஒரு எப்பவுமே எதிர்மறையான கேள்விதான். அதே மாதிரி ஒரு வெளியில போகும்போது நல்லா ரெண்டு பேரும் ஒன்னா போகணும்,
இவனுக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி ஜாஸ்தி இருக்கு. ஒரு சாயந்தரமான வீட்டுல விளக்கேற்றணும், சுவாமி கும்பிடணும். அந்த மாதிரிலாம் இவளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒரு இது. இவன் சொல்றது நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி தான் அவளோட மென்டாலிட்டி. இது அப்படியே பழகி 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 இவன் என்ன பண்றான், கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சுட்டான். கோவப்பட ஆரம்பிச்சுன்னா அவளுக்கு வந்து அது இதுவாகல. என்ன புருஷன் நமக்கு இதுக்குள்ளவே இருக்கணும், நம்ம விடக்கூடாது, நம்மளோட இதுல இருக்கணும்னா அவன் வந்து என்ன நான் சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டேங்க. நான் இங்க தனியா இருக்கிறதுனால அவன் பெங்களூர் போகும்போது அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுடி அம்மா எப்படி இருக்கான். இவன் அம்மா இங்க கூடவே இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு மனம் வருத்தம், அம்மா தனியா இருக்காங்களே உடம்பு சரி. சரி ஒரு ஃபோன் பண்ணி அம்மா என்ன எப்ப பாரு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்றேன் நீ அப்படின்ற மாதிரி அவளோட ஒரு எதிர்கேள்வி. இதே மனசுக்குள்ள அப்படியே புழுங்கி புழுங்கி அவனுக்கு அப்படியே ஒரு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு பாசமா இருக்க மாட்டேங்கிறாளே அப்படி. அதே மாதிரி எங்க வெளியில போகும்போது ஒரு குங்குமம் வை, தூங்கி இந்த ஃபேஸ்ல வாஷ் பண்ணணும், பொட்டு வை, இதெல்லாம் இவன் எதிர்பார்க்கறான். அதெல்லாம் நான் செய்யவே முடியாதுன்ற மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான். இதனால ஒரே மன உளைச்சல் ஆகி போய் இப்போ இடையில ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, சண்டை வந்து சொல்லுங்க. அவங்க என்ன சண்டை வந்து அவ என்ன பண்ணிட்டா, அவங்க அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படியே பிரச்சனை வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா நான் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போனேன். அது அவளுக்கு அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் நான் போய் 2 நாள் போய் பாப்பாவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல அவளுக்கு நான் போய் வீட்டுல விளக்கேத்துறது வந்து அவளுக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மாதிரி இதானோன்னா அவனுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் போயிட்டேன் வீட்டுக்கு, என்னுடைய வீட்டுக்கு நாங்க போயிட்டோம். மறுநாள் அவங்களுக்கு பிரச்சனை வீட்டுல போய் அவங்க அம்மா வந்தாங்க, அவங்க அப்பா எல்லாம் வந்து சரி கூட்டிட்டு போயிட்டாங்க. போனா அப்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறா, பிரெக்னெண்டா இருக்கிறா அந்த இதுல, செகண்ட் பேபி. அப்ப அந்த நேரத்துல அங்க வீட்டுக்கு போன உடனே மறுநாள் வந்து டேப்லெட் வேண்டான்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டுட்டான் அந்த குழந்தைக்கு, தேவையில்லைன்ட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் டேப்லெட் வாங்கி. சரி, குழந்தை இப்ப அபார்ஷன் ஆயிடுச்சா? அது வந்து அப்படி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டைம்ல இவன் அப்புறம் இப்படி பேசி இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன், சரி இருக்கட்டும், இந்த மாதிரி எப்படியே இருந்துச்சுன்னா இவனுக்கு மனசு கஷ்டமா இருந்து குழந்தைய பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு தெரியாது இவ டேப்லெட் போட்டதெல்லாம். நீ அடிச்சதுனால எனக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவனை உடனே மன உளைச்சல் பண்ணிட்டே இருந்தான். உங்க மகன் போட்டு அடிச்சிட்டாரா? சும்மா ஒரு ஜாஸ்தி இவ போயிட்டு அவன் இந்த இதை ஒரு பாத்திரத்தை உடைக்கிறதுக்கு அப்படி இப்படி போகும்போது இவன் போயிட்டு பிடிக்க போகும்போது இவனை போட்டு அவ அடிச்சோன்னா அவன் சும்மா தள்ளி விட்டுருக்கான், அவ்வளவுதான். அது எப்பவுமே யூஸ்வலா 2 இப்படி அப்படியே அடிச்சிருப்பாங்க, கொள்ளுவாங்க. இப்படி அடிக்கும்போது சும்மா தள்ளி விட்டுட்டான் போல. அது ஆயினோடனே இவ அதை வச்சுட்டு அன்னைக்கே சொல்லலை. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வரும்போது பிரச்சனை வரும்போது சொல்லலை, எனக்கு ப்ளீடிங் ஆச்சு எதுவுமே சொல்லலை. இங்கேருந்து போய் மறுநாள் அவ டேப்லெட் போட்ட உடனே இவனுக்கு ஃபோன் பண்ணி நீ அடிச்சதுனால எனக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சு. சரி, இப்ப என்ன பிரச்சனை மேடம்? இப்ப என்ன பிரச்சனை? அதுதான் இப்ப பிரிஞ்சு இருக்காங்க. இதுக்குள்ள இவனுக்கு வந்து அவ கூட வாழணும்னு இருக்குது. ஆனா இவளோட பேச்சு வந்து இவன் ஒண்ணு சொன்னா அவ 10 டபுளா பேசுறா. அதுல வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகி போய் இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகி போயிடுது. அதனால இப்போ திரும்ப அவங்க வீட்டுலதான் இருக்கிற. அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப அவங்க தனியா வீடு எடுத்து இல்ல, உங்க டாக்டர்ல வந்து அவங்க அம்மா அப்பாவோட போயிட்டாங்க. இப்போ இருக்கிறாங்க, இப்ப தனியா தான் இருக்கிறான். என் பையன் மட்டும் தனியா இருக்கிறான் இங்க. இல்லம்மா, இப்போ உங்க டாக்டர்ல யார் கூட இருக்காங்க? அவங்க அம்மா. அவங்க தனியா வீடு எடுத்து இருந்ததை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்ல இல்ல இல்ல, இந்த வீட்டுல அவன் தனியா இருக்கிற வீட்டுல அவன் இருக்கிறான் தனியா. இல்ல, உங்க டாக்டர்ல இப்போ வந்து அவங்க தனியா வீடு எடுத்து தானே சென்னையில இருந்தாங்க. அவ தனியா இல்ல, இவங்க கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருந்தாங்க. அந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்து இருந்தாங்க. இப்ப உங்க டாக்டர்ல வந்து வேலைக்கு போறாங்க, அவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உங்க சம்பந்தி போய் கூட இருந்துட்டு அவங்களோட இருக்காங்கன்னு தானே நீங்க சொன்னீங்க. அப்ப உங்க டாக்டர்ல உங்க டாக்டர்லாவோட அப்பா இருக்காருல்ல, அவரு தனியா ஒரு வீட்டுல தானே இருக்காரு. அது ஒரு வேற கதை, அது நான் பர்சனலா சொல்றதுக்கு இல்ல. அவங்க அம்மா தனியா, அவங்க அம்மாவும் தனியா தான் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து போயிட்டு இருந்தாங்களா? குழந்தைய பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. சோ அப்ப அவங்க அப்பா அம்மாக்குன்னு ஒரு தனி வீடு இருக்கு. ஆமா, அவங்களுக்கு தனியா வீடு. சோ அப்ப உங்க டாக்டர்ல தனியா ஒரு வீடு எடுத்துட்டு உங்க டாக்டர்லாவும் உங்க பேரனோ பேத்தியோ குழந்தை மட்டும் தான் இருக்காங்க சென்னையில. உங்க பையன் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த சன்னதா வீடு வச்சு. அதான் இப்ப வந்து பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இப்ப அந்த வீட்டுல உங்க டாக்டர்ல இருக்காங்களா இல்ல அவங்க அம்மா அப்பாவோட போயிட்டாங்களா?
அவங்க அம்மா இல்ல, இப்ப இவங்க வீடு எடுத்த வீட்டுல எங்க சன்னு தான் இருக்கிறாரு சென்னையில. உங்க டாட்டர் இல்ல அப்ப எங்க இருக்காங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதுதான் நான் கேக்குறேம்மா. இப்ப அவங்க அம்மா அப்பாவோட போயிட்டாங்கல்ல, போய் எத்தனை நாள் ஆச்சு? இப்ப போய் ஆயிடுச்சு வந்து ஒரு 20 days ஆகுது. சரி. இப்ப அங்க இருந்து அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா. சரி, ஓகே. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ எனக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில இப்ப வந்து ஒரு கவுன்சிலிங் வைக்கணும் அவங்க 2 பேருக்கும். வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? ஆமாங்க உங்க மேடம். சன்னை அதான் வந்து உங்ககிட்ட பார்க்க appointment சொல்லுங்க. வந்து உங்க நம்பர் அந்த கீழே வருது. ஃபிளாஷ் ஆகுது அந்த நம்பருக்கு. நீங்க இதே நம்பருக்கே ஃபோன் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க வர சொல்லுங்க. ஆனா வந்து நிறைய விஷயம் வந்து உங்க சன் வந்து நிறைய மாறணும். ஓகே? உங்க சன்னுக்கு வந்து உங்க சன்னு மாறணும். பிகாஸ் உங்க வீட்ல வந்து நீங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்தே வாழாததுனால உங்க சன்னுக்கு வந்து ஒரு குடும்பம்னா என்னன்னு அவருக்கு புரியல. சரியா? அவர் ஒரு ஆதிக்க இல்ல சார் மேடம், அதுல 2 பேருமே லோன்லி. அந்த அம்மா அந்த பொண்ணு அப்படிதான் வாழறா. அவங்க அம்மா அவங்க அப்பா கூட வாழல. அந்த அம்மா அவங்க அப்பாக்கு மேடம் சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். அவளும் வந்து இதே மாதிரி லோன்லயே தனியா தான் வாழ். அவளுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அந்த அவளுக்கு ஒரு அக்கா இருக்கிறா. அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த அந்த அக்காக்கு இவளுக்கு 10 years டிஃபரெண்ட் இருக்குது. ஓகே. அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு தான் இருக்காங்களா உங்கள மாதிரி? அவங்க அப்பா பிரிஞ்சுன்னா அவங்க இடையில வந்துட்டு போவாரு. அவர் அப்படி ஜஸ்ட் வந்துட்டு போவாரு. அவர் வந்து ஒரு ஆன்மீகத்துல அப்படியே இறங்கிட்டு இருக்காரு. அதனால இவளும் தனியா வாழ்ந்ததா இல்ல அதான் சொல்றேன். அதனால உங்க மருமகளுக்கும் புரியல குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு, உங்க மகனுக்கும் புரியல. ஆமாங்க மேடம். உங்க மகனுக்கும் புரியல. அதே நேரத்துல வந்து இப்போ 2 பேருக்குமே வந்து அவங்க அம்மா மேல பாசம் போகுது. சரியா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 2 பேரும் கவுன்சிலிங் எடுத்துட்டு எல்லாருமே சுமூகமா ஒரு வீட்ல இருக்கிறது நல்ல தீர்வாக இருக்கும். ஆனா அதே நேரத்துல உங்க பையன் வந்து நிறைய மாறணும். உங்க பையன் சொல்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபிளேர் அப் பண்றது. இல்ல அவர்கிட்ட பேசினதா தெரியும். ஏன்னா இப்ப நான் வந்து என்னோட மன ஆதங்கத்துக்கு உங்ககிட்ட நான் இல்ல இப்ப நீங்க உங்களோட பார்வை உங்களோட கண்ணோட்டத்துல நீங்க வந்து இந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறதே ஒரு தவறு. அதாவது காலையில எழுந்த உடனே என் பையன் வந்து காஃபி போட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறான், விளக்கேத்தணும். அது சும்மா சாதாரண விஷயம் தான். அதுல ஒரு பெரிய விஷயமா சாதாரண விஷயம் இல்லம்மா. இந்த மாதிரி பையனும் கிடையாது. சாதாரண விஷயம் இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட. இப்ப நான் அதுதான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஆமாங்க மேடம். நீங்க கேக்குறதா இருந்தா நான் சொல்றேன். சொல்லுங்க மேடம். இப்ப நீங்க வந்து சாதாரண விஷயம் நினைக்கிறது இந்த காலத்து பசங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. சரியா? இப்போ உங்க வயசு என்ன? எனக்கு 55 ஆகுது மேடம். 55 வந்து இப்போ உங்க ஜெனரேஷன்ல எங்க ஜெனரேஷன்லலாம் இப்போ பெண்ணு வந்து வேலைக்கு போயிருந்தா கூட மாங்கன்னு காலையில் 4 மணிக்கு எழுந்து வீட்டில் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு புருஷன் 7 மணிக்கு எழுந்து பேப்பர் வச்சுட்டோன்னே இந்தாங்க காஃபின்னு கொடுத்துட்டு அப்படியே பிள்ளைங்களை கவனித்து பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு செக்கு மாடு மாதிரி எல்லா வேலையும் பெண்களே செய்துட்டு இருப்பாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. சரியா? இன்னைக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தால் கூட பெண்ணை வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு, ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு நீ தான் எழுந்திரிச்சு காஃபி போட்டு எனக்கும் கொடு, ஒரு நாளைக்கு நான் பண்ணுறேன், கிச்சன் ஃபுல்லுமே என் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு யார் சொன்னான்ற மாதிரி தான் இன்னைக்கு சமூகத்தில் எல்லாரும் இருக்காங்க. இவனும் நிறைய வேலை செஞ்சு கொடுப்பான் அவளுக்கு பேருக்கு. இல்லை நான் சொல்ல வரது நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. வேலை செய்து கொடுக்கறது கண்டிப்பாக செய்து கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு பெரிய தியாகமோ இல்லை பெரிய ஒரு நல்ல விஷயன்ற மாதிரி கிடையாது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வேலை செய்யணும். அவங்க லாண்ட்ரி போட தெரியணும், வீடை பெருக்கி துடைக்கலாம் தெரியணும், கிச்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ கிச்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே இப்போ பொண்டாட்டி தான் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ மனைவிக்கு வந்து குழந்தைகளை தாயாக கவனிச்சுப்பா, ஆனால் வந்து கணவனுக்கும் தாயாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கேள்விகள் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து சமூகம் போயிட்டுருக்கு. அது டிபேட் விவாதம்னு எடுத்துட்டா அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி வந்து மனைவி தாய் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து பெண்கள் நினைக்கிறாங்க. உனக்கு நான் மனைவி தான், குழந்தைகளுக்கு நான் தாய். ஸோ உனக்கு நான் வந்து தாயாக இருக்கணும். நீ எப்படி இருந்தாலும் உனக்கு உன் தாய் தானே பெருசாக நினைக்கிற. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா என்னதான் மனைவி வந்து தாய் மாதிரி அப்படியே செய்தால் கூட எல்லா ஆண் மகனுக்கும் எங்கள் அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்லி தான் இன்றைக்கி பெண்கள்லாம் காண்டாயிட்டாங்க. இன்றைக்கி பெண்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு தான் உன் தாய் இருக்கால, நீ உன் தாயே நினச்சிக்கோ, உனக்கு நான் மனைவி மட்டும்தான், ஒரு மனைவியாக என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும், நான் தாயாக என் பிள்ளைகளுக்கு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேற்கத்திய சிந்தனையை இன்றைக்கி பெண்கள் பரவலாக பரப்பி அதை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. இது வந்து நல்லதா கெட்டதாங்கிற விவாதம் வேறு. ஆனால் இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது.